தடைகளை தகர்ப்பதே உண்மையான தலைமைக்கு அழகு. ஒரத்தூர் ரயில்வே கிராசிங்கை கடக்கும் மக்களின் பல ஆண்டு கால போராட்டமும் எதிர்பார்ப்பும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருந்து வந்தது. தினசரி இந்த ரயில் பாதையினை கடக்கும் 100க்கும் மேற்பட்ட ரயில்களுக்காக ரயில்வே கேட் மூடப்படும் ஒவ்வொரு முறையும் அந்த பகுதி மக்களின் வாழ்வாதாரமும் அவசர தேவைகளும் அங்கே முடங்கி கிடந்தன. குறிப்பாக கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகள் விளைவித்த கரும்புகளை சர்க்கரை ஆலைகளுக்கு கொண்டு செல்ல முடியாமல் மணிக்கணக்கில் காத்திருந்த விவசாயிகளின் வேதனைகள், அவசர மருத்துவ சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய நோயாளிகளும் கர்ப்பிணி தாய்மார்களும் அந்த ரயில்வே கேட்டிற்கு முன்னே உயிருக்கு போராடிய தவிப்புகள் மக்களின் அன்றாட வாழ்வை நரகமாக்க இருந்தது. இந்த ரயில்வே மேம்பால திட்டம் என்பது தொழில்நுட்ப காரணங்களாலும் பல்வேறு சிக்கல்களாலும் சாத்தியமே இல்லை, இது முடியாது என்று பலரால் கைவிடப்பட்ட ஒன்றாக இருந்தது. ஆனால் விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற 1.5 ஆண்டு காலத்திற்குள்ளாகவே அந்த முடியாது என்ற வார்த்தையை முயன்று முடிப்போம் என்று மாற்றி காட்டினார் அன்னியூர் சிவா. மாநில நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரிடமும் துறை சார்ந்த உயர் அதிகாரிகளிடமும் மக்களின் வலியை தொடர்ந்து எடுத்துரைத்தார். ஓயாத சந்திப்புகள், தொடர் அழுத்தங்கள் மற்றும் அதிகாரிகளுடன் களத்திற்கே சென்று ஆய்வு என அவரது ஒவ்வொரு அடியும் இந்த பாலத்தை நோக்கியே இருந்தது. அதிகாரிகளால் கடினம் என கருதப்பட்டதை தனது விடாமுயற்சியால் நிச்சயம் சாத்தியம் என மாற்றி காட்டினார். இவ்வளவு மாற்றங்கள் இருக்கு, மக்களுக்கு எந்த சேதமும் இல்லைங்களா? ஈஸியா போவோம், ஈஸியா வரலாம், வேலைக்கு டியூட்டிக்கு போக முடியல, திரும்பி வரலாம், ஒரு நல்லது கெட்டதுக்கு போறது கூட ரொம்ப கஷ்டம். விழுப்புரம் போய் தான் வரதாகுது. ஒரு எம்எல்ஏ ஊர் ஓட்டுக்காக வந்தாருங்க. ஓட்டுக்காக வந்து நாங்கள் எல்லாருமே சொந்தம் அவர்கிட்ட இது மாதிரி போற வரது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது, அதுக்கு ஒரு முடிவு எடுக்கையா. எவ்வளோ எம்பி எம்எல்ஏ வந்தாங்க, எவ்வளோ கட்சிக்காரெல்லாம் வந்தாங்க, அது சரியான முடிவு எடுக்கல, நீங்களாவது இதுக்கு ஒரு முடிவு எடுங்கன்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட ரொம்ப கேட்டோம். ஐயா எம்எல்ஏ பாலம் கட்டித்தரேன்னு சொல்லிட்டாருங்க, பாலத்தை கட்டித்தரேன்னு சொல்லிட்டு கட்டவும் முடிவு எடுத்துட்டாருங்க. கட்டித்தரத்துக்கு அவருக்கு ரொம்ப 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 நன்றி. இன்று ஒரத்தூர் ரயில்வே மேம்பாலம் அமைய போவது பல ஆயிரம் விவசாயிகளின் கண்ணீரை துடைக்கும் ஒரு வரப்பிரசாதமாகும். இனி கரும்பு வண்டிகள் தடையின்றி செல்லும், ஆம்புலன்ஸ் வாகனங்கள் உயிரை காக்க விரைந்து ஓடும், மக்களின் பயணம் இனி அச்சமில்லாமல் அமையும், மாணவ மாணவிகள் குறித்த நேரத்தில் இலக்கை அடைய முடியும். சொன்னதை செய்தும் விக்கிரவாண்டி தொகுதி மக்களின் பல ஆண்டு கால பெருங்கனவை நனவாக்கினோம். மக்களின் தேவையை அறிந்து தடைகளை உடைக்கும் ஒரு மக்கள் பிரதிநிதியால் எதையும் சாதிக்க முடியும் என்பதற்கு இதுவே சாட்சி. அவர் எப்போது எம்எல்ஏ எப்போதுமே சூப்பர் தான் அவர்.